காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளை பற்றி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தையோ அவருடைய அருளுரைகளையோ நாம் தொடர்ச்சியாக நியூஸ் 7 தொலைக்காட்சியில் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய 78வது ஜெயந்தி அன்று 78 சமூகத்தில் சாதனை படைத்த பெருமக்கள், இந்த சமூகத்திற்காக சேவையாற்றி வருகிற பெருமக்கள், சங்கீத விற்பனர்கள் என்று பலதுறைப்பட்ட மக்களை அன்றைக்கு 78 பேரை காஞ்சி மடத்திலே வைத்து கௌரவிக்கிற நிகழ்ச்சியை நடத்தினேன். அந்த விழாவிலே ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களும் இப்போது பீடாதிபதியாக இருந்து மக்களுக்கு அற்புதமான அருள் நெறியை பரப்பி வருகிற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு, அன்றைக்கு அந்த நிகழ்வில் பிரபல கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த், லேனா தமிழ்வாணன், அன்றைக்கு அதே போல தினமலர் ஆசிரியர் இரா கிருஷ்ணமூர்த்தி, அதே போல பிபி பிரபல பாடகர் பிபி சீனிவாஸ், மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா என்று நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற பாடலை பாடிய பிபி ஸ்ரீனிவாஸ் உட்பட எத்தனையோ பெருமக்கள் அன்றைக்கு அந்த விழாவிலே விருதினை பெற்றார்கள். அந்த விருது நடக்கிற விழாவிற்கு முன்பாக ஒவ்வொருவரையாக பேச அழைத்தார். குமரி அனந்தனை முதலில் பேச அழைக்கிற பொழுது, நான் ஏற்கனவே இந்த அரங்கில் சொல்லி இருக்கிறேன், குமரி அனந்தன் இன்னைக்கு தொண்டையில் ஆபரேஷன், மகாபரிவாரத்திலே போய் அவருடைய மகள் முன்னாள் கவர்னர் அவர்கள் மருத்துவர் சத்தம் போட்டு எங்கள் அப்பாவுக்கு பேச்சு வரவில்லை என்று சொன்ன பொழுது, தாமரை மலர்களிலிருந்து ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து, தாமரை இதழ்களை பிரித்து பிரித்து மையப்பகுதியில் எடுத்து கொடுத்த உடனே அவருக்கு பேச்சு வந்ததாக அந்த செய்தியை அன்றைக்கு பேசினார். அதே போல கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் அவர்கள், நான் உலகளவிலே கிரிக்கெட் போட்டியிலே எத்தனையோ பரிசுகளை பெற்றிருக்கிறேன், எத்தனையோ கேடங்களை பெற்றிருக்கிறேன், மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ் என்று கோடிக்கணக்கான பணத்தை நான் கிரிக்கெட் மூலம் சம்பாதித்திருக்கிறேன். ஆனால் நான் வாழ்க்கையிலே பெறுகிற பிக்கஸ்ட் அவார்டு என்று சொன்னால், இன்றைக்கு பெரிவா கையாலே ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் திருக்கரங்களினாலே பெறுகிற இந்த மகா பெரிவாவுடைய 1வது ஆண்டு நிகழ்விலே, ஆராதனை நிகழ்விலே, இன்றைக்கு அதுவும் புத்தாண்டு அன்று நடைபெறுகிற அந்த விழாவிலே நான் பெறுகிற விருதினைத்தான் நான் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் என்று சொன்னார். அந்த விழாவிலே அன்றைக்கு ஒரு மயிலாடுதுறையை சேர்ந்த மகா பெரிவாளுக்கு நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் எடுத்தவர் மயிலாடுதுறையை சேர்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர். அந்த ஃபோட்டோகிராஃபர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கூட, நீ மாயவரம் போ, அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், அவரையும் அழைத்த இந்த விழாவிலே விருதினை கொடு என்று சொன்னார். அன்றைக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் பேசுகிற போது, நான் இதுவரை கேமராவினுடைய பின்னாலே இருந்து தான் படம் எடுத்திருக்கிறேன், மகாபரிவாளை எக்கச்சக்கமான படம் எடுத்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்குத்தான் நான் கேமரா முன்பாக நின்று பெரிவாடத்திலே இந்த விருதினை பெறுவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் சொன்னதை நினைத்து பார்க்கிற பொழுது, பிபி சீனிவாஸ் இப்படி கையை காட்டினார். நான் சொல்லலாமா என்று சொல்ல, அன்றைக்கு ஒரு சின்ன பாடலை பாடி பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அன்றைக்கு மகாபரிவாரிடத்திலே, அந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியிடத்திலே, காஞ்சி மடத்திலே பெறுகிற விருதினை நான் ஒரு மிகப்பெரிய விருதாக கருதுகிறேன் சொன்னார். அப்பொழுதுதான் நம்முடைய நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளாக ஆகியிருப்பார். 35 வருடத்திற்கு 35 வயதிற்கு மேற்பட்டு இருக்கும் குற்றாலீஸ்வரனுக்கு. அவர் குற்றாலீஸ்வரன் அப்போதுதான் குட்டி பையனாக அந்த பிரிட்டிஷ் சேனலை கடக்க முயற்சிக்கிற பொழுது, அன்றைக்கு மாலை தான் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். நான் அந்த நிகழ்வு இருப்பதனாலே குற்றாலீஸ்வரன் அவருடைய தாத்தாவோடு, அவருடைய தந்தையார் ஒரு வழக்கறிஞர் சென்னையிலே இருக்கிறார், அவருடைய தாத்தாவோடு வந்து பாட்டியோடு வந்து அன்றைக்கு காலையிலேயே வந்து ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியிடத்திலே அந்த விருதினை பெற்று போனது குற்றாலீஸ்வரனுடைய குடும்பம். இன்றைக்கும் அவர்கள் பெரிவாடத்திலே வாங்கிய விருதை ஒரு மிகப்பெரிய விருதாக கருதுகிறேன் என்று அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். அதை போலவே 4 வயதிலிருந்து கம்பராமாயணம் முழுவதையும் கரைத்து கொடுத்த அந்த ஆதிரை என்கிற குட்டி குழந்தை, அந்த பெண்ணுக்கும் 35-40 வயதாக இருக்கும். அதே போல
திருக்குறள், திருவாசகம், தேவாரம், திருமந்திரம், சிவபுராணம் அனைத்தையும் கரைத்து கொடுத்த திருச்சி அதிகே இருக்கிற திருமூலநாதன் என்கிற பையன், அவனுமே பெரியவரிடத்திலே விருதினை பெற்றது எல்லாம் இன்றைக்கும் அவருடைய தாய் தந்தையர்கள் பெரியவாரிடத்திலே பெற்ற விருதை பெரிய விருதாக, இன்னும் சொல்ல போனால் அரசு கொடுக்கிற விருதை காட்டிலும் மடத்திலிருந்து பெறுகிற விருதை இன்றைக்கும் அவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கிருஷ்ணகான சபா செக்ரட்டரியுடைய செயலாளர் பிரபு சார் அவர்கள், அவருடைய புதல்வி ஆகியோரெல்லாம் இந்த விருதினை பெற்று எத்தனையோ சங்கீத நிகழ்ச்சியை நடத்தினாலும் கிருஷ்ணகான சபா பிரபு அவர்கள் மகா பெரியவர்கள் சின்ன வயதிலே பாடம் படித்த அந்த ஊரிலே அவருக்காக ஒரு அற்புதமான நினைவிடத்தை ஏற்பாடு செய்து இன்றைக்கும் கட்டி முடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் பெரியவாவிடம் பெறுகிற விருது பெரிய விருதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.